மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கனா மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. சமீபத்தில் முதலமைச்சரினுடைய பிறந்தநாள் விழாவில் முத்தரசன் அவர்கள் பாசிசத்தின் அபாயம் தெரியாம பல பேர் பேசிட்டு இருக்காங்க. ஏன் விஜய் அவர்களை அந்த இடத்துல குறிப்பிட வேண்டிய அவசியம் என்ன? பாசிசம் ஜனநாயகத்துக்கு எதிரானது, மனித குலத்துக்கு எதிரானது. அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கிற பாசிசத்தை ஏதோ போற போக்குல கடந்து போறாருன்னா அதை பற்றி புரிதல், அதை பற்றி அரிச்சுவடியே அறியாமல் இருக்கிறார். அவர் கேட்கறதுன்னா அவங்க பண்றது பாசிசம் அப்படின்னா அப்ப நீங்களும் அதே தான் பண்றீங்கன்றது தான் கலோக்கியலா சொல்றாரு, மக்கள் மொழியில சொல்லிட்டு. விஜய் பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண மாட்டாரு, இல்ல அவர் பெரிய சக்தியே இல்லை அப்படின்னா அப்ப எதுக்கு அந்த மேடையில குறிப்பிட வேண்டிய அவசியம்? அது குறிப்பா முதலமைச்சருடைய இந்த பிறந்தநாள் மேடையில விஜய் அவர்கள் பேசின இந்த குறிப்பிட்ட பாசிசம் பாயாசம் இதை குறிப்பிட வேண்டிய அவசியம் என்ன? உங்கள் பார்வை குறைபாட்டை நாங்கள் சுட்டி காட்டுறோம், நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் நாங்க சொல்றோம். அது எங்களுடைய கடமை. இது ஒரு எதிர்ப்பா அவர் பதிவு பண்றாரா? ஆமா, எதிர்ப்பா தான் பதிவு பண்றோம். நீங்க சொன்னது தவறு. நீங்க ரெண்டையும் சமமா பாக்குறவர் தானே. அது எப்படி அந்த பாசிச அரசு கொடுக்கிற ஒய் பிரிவு பாதுகாப்பை ஏற்றுக்கொண்டீர்கள்? பவுன்சரையும் வச்சிருக்கீங்க. என்ன சினிமாவா அது? அரசியலை சினிமா. விஜய் அவர்கள் கேட்கல பாதுகாப்பு, அவங்களா ஒரு அனாலிசிஸ் பண்ண வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே. சினிமா துறையில் இருக்கிறது வரை சமூகத்தை பற்றி கிஞ்சித்தும் கவலைப்படாமல் அதிலிருந்து நீங்க ரிட்டையர் ஆகிற தருணத்தில் ஆட்சி பொறுப்புக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களையும் மக்கள். அவருடைய பேச்சு ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்க திமுக கூட்டணிக்கும் சரி அல்லது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் சரி. எங்களுக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் ஆகல, அவர் டிஸ்டர்ப் ஆகியிருக்காரு, அதுதான் தெரியுது. இவர் நினைச்சிட்டு இருக்காரு சினிமாவில் விசில் அடிக்கிற மாதிரி இங்கேயும் அரசியல் எல்லாம் விசில் அடித்து தனக்கு வாக்களிப்பார்கள் என்று. அப்படி தமிழ்நாடு ஒருபோதும் இருக்காரு. நீங்க இது மன்னர் வாரிசுங்கிறீங்க. நீங்க என்ன, உங்க அப்பா சினிமா துறையில் இயக்குனராக இல்லைன்னா நீங்க எப்படி சினிமாவில் வந்திருப்பீங்க? உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு குப்பனுக்கும் சுப்பனுக்கும் கிடைத்து கொண்டிருக்கிறதா? மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய சிறப்பு விருந்தினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த லெனின் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். சமீபத்தில் முதலமைச்சரினுடைய பிறந்தநாள் விழாவில் முத்தரசன் அவர்கள் பல்வேறு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. அதில் குறிப்பிட்டு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா பாசிசத்தின் அபாயம் தெரியாமல் பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அது பாசிசம் பாயாசம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. ஏன் விஜய் அவர்களை அந்த இடத்துல குறிப்பிட வேண்டிய அவசியம் என்ன? அதாவது மறைமுகமாக அவர் மறைமுகமாக பேசிகிட்டு இருக்காரு. எனவே மறைமுகமாகவே அவருக்கு உணர்த்த வேண்டும். சில பேருக்கு சில பேருடைய பாணியில் சொன்னால் தான் புரிய வரும் என்பதற்காகத்தான் தோழர் இரா முத்தரசன் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பதிலை அளித்திருப்பதாக நான் கருதுகிறேன். என்ன விஷயம்னா, பாயாசத்தை உண்ணலாம், ஆனால் பாசிசம் உங்களை உண்டுவிடும். இதுதான் இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். போகிற போக்கில் அரசியல் எதிரிங்கிறது, சித்தாந்த எதிரிங்கிறது, சித்தாந்தம்னா என்னென்னு தெரியாதவர்கள்லாம் பேசுகிற போது வர்ற பிதற்றல் தான் இந்த மாதிரி வார்த்தை வெளிப்பாடுகளாக வருகிறது. இல்லை, கம்யூனிஸ்டுகளுமே சித்தாந்த எதிரி அரசியல் எதிரின்னு நீங்களும் தனித்தனி டெஃபினேஷன் வச்சு. இல்லை, அது வேறு. அரசியல் எதிரி நான் அதான் சொல்கிறேனே, முரண்பாடு உடன்பாடுன்னு நாங்கள் வச்சுருக்கிறோம். தேசிய இயக்கங்களில் வேலை செய்த போதே விடுதலை போராட்ட காலத்திலேயே காங்கிரசினுடைய கொள்கைகளோடு முரண்பட்டதையும் உண்டு. உடன்பட்டு விடுதலைக்காக நிற்க வேண்டிய அவசியத்தில் நின்றுக்கிறோம். அதுக்கு பிறகும் அந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். நாங்கள் இன்று திராவிட இயக்கங்கள் அல்லது திமுக ஒரு அரசியல் எதிரின்னு சொல்கிற அவர் பாசிசமும் பாயசமும் ஒன்று எப்படி நிறவ முடியும்? என்னுடைய கேள்வி அதுதான். பாசிசம் ஜனநாயகத்துக்கு எதிரானது, மனித குலத்துக்கு எதிரானது. அப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்கிற பாசிசத்தை ஏதோ போகிற போக்கில் கடந்து போகிறாருன்னா அதை பற்றி புரிதல், அதை பற்றி அரிச்சுவடியே அறியாமல் இருக்கிறார். அவர் கேட்கறதுன்னா அவங்க பண்றது பாசிசம் அப்படின்னா அப்ப நீங்களும் அதே தான் பண்றீங்கன்றது தான் கலோக்கியலா சொல்றாரு, மக்கள் மொழியில சொல்லிட்டு. இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, அவங்க பண்றதுதான் இவங்க பண்றாங்கன்னு எதை வச்சு சொல்றீங்க? சொல்லுங்க பாப்போம். எதை வச்சு சொல்றீங்க? அவங்க மக்களை மத ரீதியாக பிரித்தாள்கிறார்கள். பசு குண்டர்கள் என்கிற போர்வையில் மாட்டுக்கறி வச்சிருந்தாருன்னு வதந்தியை பரப்பி தலித்துகளையும் இஸ்லாமியர்களையும் நரவேட்டையாடுகிறார்கள். இந்தி மொழி தான் மிகச் சிறந்த மொழி என்று திணிப்பதற்கு கங்கணம் கட்டி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சமஸ்கிருதத்துக்கு நிதி என்று வருகிற போது 1470 கோடி ஒதுக்குகிறார்கள். தமிழுக்கு 74 கோடி தான் ஒதுக்குகிறார்கள். இப்படி எல்லாவற்றிலும் இது தேவ பாஷை, இது நீச பாஷை, நீச பாஷைக்கு நான் நிதி தரமாட்டேன் என்பதுதான் அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது. அப்போ இந்த அடிப்படைகளில் அவர்கள் செயல்படுகிற போது அதற்கான எதிர்வினையை திமுக ஆற்றி கொண்டிருக்கிறது, அதற்கான எதிர்வினையை திராவிட இயக்கங்கள் ஆற்றி கொண்டிருக்கிறது, தமிழ்நாடு ஆற்றி கொண்டிருக்கிறது, இடதுசாரிகள் ஆற்றி கொண்டிருக்கிறோம். இது எப்படி ரெண்டையும் ஒன்றாக நீங்கள் நிறுவ முடியும்? நான் கேட்குறேன். விவசாயிகள் மீது திணிக்கப்பட்ட 3 வேளாண் திருத்த சட்டம்,
அதை எதிர்த்து போரிட்ட போது திமுக ஆதரித்தது, அந்த போராட்டத்துக்கு ஆதரித்தது இடதுசாரிகள் ஆதரித்தோம். அது விவசாயிகள் நடத்தி போராட்டம். ஆனால் அந்த அந்த விவசாய போராட்டத்தில் அந்நிய சக்திகள் ஊடுருவிவிட்டது, ஐஎஸ்ஐ ஏஜென்ட்டுகள் வந்து விட்டார்கள் என்று ஆதாரபூர்வமற்ற அபாண்ட குற்றச்சாட்டுகளை சுமத்தியது யார்? அதுதான் பாசிசம். மக்களின் எழுச்சியை போராட்டங்களை கொண்டு வந்தால் அதை நீங்கள் பண்ணணும். நான் கேட்குறேன், சரி நீங்கள் ரெண்டையும் சமமாக பார்க்குறவர் தானே, அது எப்படி அந்த பாசிச அரசு கொடுக்குற ஒய் பிரிவு பாதுகாப்பை ஏற்றுக்கொண்டீர்கள்? பவுன்சரையும் வச்சிருக்கீங்க. இது என்ன சினிமாவாது? அரசியலை சினிமா. விஜய் அவர்கள் கேட்கல பாதுகாப்பு, அவங்களா வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ண வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே? எங்களையும் தான் கேட்குறாங்க பல நேரங்களில். இதே அரசு கேட்டிருக்கு, பாதுகாப்பு வேண்டாம்னு சொல்லியிருக்கிறோமே, நீங்கள் வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே? அப்போ அவங்களா கொடுக்குறாங்கன்னா அவங்களா ஏன் வந்து கொடுக்குறாங்க? தமிழ்நாட்டில் இவருக்கு மட்டும்தான் இருக்கா? செல்வி ஜெயலலிதா அவர்கள் விடுதலை புலிகளை எதிர்த்து அரசியல் கருத்துக்களை வலுவாக பேசிய காலம் உண்டு. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு அந்த அபாயம் இருந்த காரணத்தால் அவருக்கு சிறப்பு பூனை பாதுகாப்பு படை அளிக்கப்பட்டது. அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் இன்று உங்களுக்கு ஒய்பிரிவு கொடுக்க வேண்டியதற்கு என்ன நியாயம் இருக்கிறது? நீங்கள் களத்துக்கும் போகிறதில்ல, ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி பாலிட்டிக்ஸே மாற்றி வச்சுருக்கிறீங்க. ஆனால் வந்து ஒய்பிரிவு நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் இதையெல்லாம் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, இதையெல்லாம் தங்களுக்கான சமூக முதலீடு மாதிரி நினைக்கிறீங்க, பிரச்சாரம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை தரக்கூடிய விஷயங்களாக பெருமையாக பார்க்குறீங்க. இல்லை, இதை வச்சு என்ன சார் பிரச்சாரம் பண்ண? ஆமாம், ஒய்பிரிவு வர்றாரு ஒதுங்குன்னு சொல்கிறான்ல, அதுதான். நீங்கள் வந்து திமுக பற்றி பேச முடியுமா? அதுக்கு ஏன்னா இது எப்படி நீங்கள் நிறுவ முடியும்? திமுகவில் யாருக்கு ஒய்பிரிவு கொடுத்துருக்கு சொல்லுங்களேன்? ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சருக்கே கிடையாதுங்க. ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சருக்கே கிடையாது. இல்லை, இப்போ இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் பல போராட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி கிடைக்காம போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது அவர் குறிப்பிடுறாரு. அந்த நிர்வாக ரீதியான வர்ற பிரச்சனைகள் நாங்கள் எதிர்த்து பேசுகிறோம். அது மாதிரி வருதா நேரடியாக பேசுகிறோம், கடுமையாக விமர்சனங்களை வைக்கிறோம். நாங்கள் ஒன்றும் விமர்சனங்களை குறைச்சி வைக்கலையே, போராட்டத்தை அதை மீறி நாங்கள் நடத்துகிறோம். நீங்கள் நடத்துங்களேன், கைதாகி உள்ளே போயிருக்கிறோம், மீறி நடத்தியிருக்கிறோம். இப்போ நீங்கள் அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனைக்கு நாங்கள் தடை மீறி தான் போராட்டம் நடத்தணும். அதான் சொல்லி இவ்வளோ தடை நடக்குது இல்லையா? அப்போ அதான் அவர் குறிப்பிடுறாரு, அவங்க வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பாசிசம் பண்றாங்கன்னா மாநில அரசு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்க பண்றாங்க, நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அப்படி எப்படி சொல்ல முடியும்? அது எப்படி சொல்ல முடியும்? நீங்க என்ன பண்ணீங்க போராட்டம், அதை சொல்லுங்கன்னு நான் கேட்குறேன். நாங்க சொன்னா எங்களுக்கு ஒரு நியாயம் இருக்குது. எங்கள் போராட்டம் பலவற்றுக்கு அனுமதி கிடைக்கிறது. இன்ன வரலையும் நான் தான் சொன்னேன், இன்று கூட பல ஆர்ப்பாட்டம் நாளைக்கு கூட இருக்கு பல இடங்களில். அடுத்து நம்ம இளைஞர் அமைப்பு இளைஞர் பெருமன்றம் சார்பாக இந்தி திணிப்புக்கு எதிரான, மும்மொழி கொள்கைக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நடத்த போகிறாங்க. மாணவர் பெருமன்றம் நடத்த போகிறது. எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் அனுமதி கொடுத்துட்டு தானே இருக்காங்க. யார் அனுமதி மறுக்கிறது? அப்போ நீங்கள் சென்னையில் இன்று எதுவும் மாநாடு நடத்த முடியறதில்ல. சென்னையில் ஒரு 5-6 இடங்களில் தான் ஆர்ப்பாட்ட இடங்களாக சுருக்கி இருக்கிறார்கள். முன்னாடி சீரணி கலையரங்கம் இருந்தது, பீச்லேயும் நடத்த, இதெல்லாம் கோர்ட்டு உத்தரவு. அதை எதிர்த்து நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அங்கே மறுபடியும் நடத்தணும், ரெஸ்டோர் தி டெமோக்ரஸின்னு நாங்கள் கேட்குறோம். கோர்ட்டுடைய உத்தரவு அது இருக்குன்னு சொல்கிறாங்க. மக்களுக்கு மக்களுடைய போக்குவரத்து பாதிக்காத இடத்துல தான் அனுமதி என்று சொல்கிறார்கள். எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. மக்களுக்கு தெரியாதுன்னு நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம்னு கேட்குறோம். மக்கள் பார்வையே இல்லாத இடத்துல நீங்கள் கொடுத்துட்றீங்களேன்னு கேட்குறோம். இது கோர்ட்டு இது. அப்போ காவல்துறையிட்டையும் நீங்கள் அதை முறையிடலாம், நீதிமன்றத்துக்கும் போய் அதை பற்றி முறையீடுகள் செய்யலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அதையும் இதையும் நீங்கள் நிரவல் செய்கிற போதே நீங்கள் யார் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆனால் ஒட்டு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது விஜய் அவருடைய பேச்சு வந்து ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கு, திமுக கூட்டணிக்கும் சரி அல்லது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் சரி. எங்களுக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் ஆகலை, அவர் டிஸ்டர்ப் ஆகியிருக்காரு, அதுதான் தெரியுது. ஏன்னா இப்போ பிரசாந்த் கிஷோர் அவருடைய கட்சியே தனியாக நின்று இந்த நடந்த தேர்தலில், இடைத்தேர்தலில் எல்லாம் டெபாசிட் காப்பு தொகை இழந்து விட்டது. இவர் நினச்சிக்கிட்டு இருக்கார் சினிமாவில் விசிலடிக்கிற மாதிரி இங்கேயும் அரசியலை எல்லாம் விசிலடித்து தனக்கு வாக்களிப்பார்கள் என்று. அப்படி தமிழ்நாடு ஒருபோதும் இருக்காது. தமிழ்நாடு அரசியலை அரசியலாக பார்க்கும், சினிமாவை சினிமாவை பார்க்கும். இவரை விட பெரிய ஜாம்பவான்கள் சிவாஜி கணேசனை விடவா எல்லோரும் அரசியலில் வந்து பார்த்து விட்டார்கள். அதனால் அரசியலுக்கும் அதுக்கும் திராவிட இயக்கங்கள் சினிமாவை, நாடகத்துறையை தங்களுடைய பிரச்சார மேடையாக எப்படி மாற்றினார்கள். இதை ஒரே நாளில் மாற்றலை, அது ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அண்ணா எழுதிய வேலைக்காரிங்கிற நாடகமாக இருக்கலாம், அதுக்கு பிறகு வந்திருக்கிறதா இருக்கலாம், கலைஞர் அவர்கள் காலத்தில் எழுதப்பட்ட பராசக்தி திரைப்படமாக இருக்கலாம். இதெல்லாம் சமூக அவலங்களை பேசியது. திரைப்படத்துறையிலேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா
வெறும் புராண கதைகளை மட்டுமே திரைப்படமாக எடுத்திருந்த தமிழ் சினிமாவில் சமூக பிரச்சனையை எடுக்க முடியும், வலுவாக சொல்ல முடியும் என்கிற ஒரு நகர்தலை தந்தது திராவிட இயக்கங்கள். அதே மாதிரி தான் நாடக இயக்கங்கள்லையும் அதை பார்த்தீங்கன்னா அந்த மாற்றங்களை கொண்டு வந்து அதன் மூலம் அரசியலை கொண்டு வந்தவங்க. நீங்கள் அதை எதுவுமே செய்யாமல் சினிமா துறையில் இருக்கிறது வரை சமூகத்தை பற்றி கிஞ்சித்தும் கவலைப்படாமல் அதிலிருந்து நீங்கள் ரிட்டையர் ஆகிற தருணத்தில் ஆட்சி பொறுப்புக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களையும் மக்கள் பார்த்து கொண்டு தானே இருக்கிறார்கள், உங்களுடைய செயல்பாடு குறித்து சிந்திக்கிறார்கள்ல. இல்லை விஜய் பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண மாட்டார், இல்லை அவர் பெரிய சக்தியே இல்லை அப்படின்னா அப்போ எதுக்கு அந்த மேடையில் வந்து குறிப்பிட வேண்டிய அவசியம்? அது குறிப்பாக முதலமைச்சருடைய இந்த பிறந்தநாள் மேடையில் விஜய் அவர்கள் பேசின இந்த குறிப்பிட்ட பாசிசம் பாயாசம் இதை குறிப்பிட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது சார்? எங்களுடைய அடிப்படையே தெரியுமா, எந்த விமர்சனம் யார் சொல்கிறான்னு பார்க்க மாட்டோம். அந்த விமர்சனங்களுக்கான விளக்கத்தை நீங்கள் அவருடைய கிளை செயலாளர் சொல்லியிருந்தா கூட நாங்கள் சொல்லுவோம். அது எங்களுடைய பண்பு. விமர்சனம் பெரிய ஆள் சொன்னால் தான் விமர்சனம், சின்ன ஆள் சொன்னால் விமர்சனம் இல்லைன்னு நினைக்கிறதில்ல. அதனால் விமர்சனம் தான் பார்க்குறோம். உங்கள் பார்வை குறைபாட்டை நாங்கள் சுட்டி காட்டுறோம், நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் நாங்கள் சொல்கிறோம். அது எங்களுடைய கடமை. ஏன்னா இந்த நாட்டில் ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதில் கம்யூனிஸ்டுகள் மிக பெரும் களப்பணி ஆற்றியிருக்கிறார்கள். சங்கம் அமைக்கிற உரிமையே இல்லாத போது சங்கம் அமைக்கிற உரிமை வேண்டும் என்று போராடி பெற்றவர்கள் நாங்கள் பிரிட்டிஷ்காரன் காலத்திலேயே, இன்று நேற்று வரல. எனவே இப்படி எங்களுக்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது. எனவே தான் சொல்கிறோம், இந்த நீங்கள் சொன்ன இந்த வார்த்தைக்கு பின்னணி இப்படியாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், உங்களுக்கு எழுதி கொடுத்தவர்களுக்கு கூட அது அறியாமல் இருக்கலாம். ஏன்னா அதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு மூத்த நபர், மூத்த தோழர் ஒருவருக்கு எப்படி அறிவுறுத்துவாரோ அதை போல ஒன்றாகத்தான் நீங்கள் எடுக்கணும். உங்களை பெரிய மனுஷராகவோ உங்களை சின்ன மனிதராகவோ நாங்கள் கருதவில்லை. இது ஒரு எதிர்ப்பாக அவர் பதிவு பண்ணுறாரா? ஆமாம், எதிர்ப்பாக தான் பதிவு பண்ணுறோம். நீங்கள் சொன்னது தவறு அந்த கருத்து, அதுக்காக நாங்கள் சொல்கிறோம். இப்பயும் சொல்கிறேன், உங்களுடைய நிலைப்பாடு என்ன, எல்லா விஷயங்களையும் என்ன வெளிப்படையாக நீங்கள் சொல்லுங்கள். ஒவ்வொன்றிலும் உங்களுடைய கொள்கை திட்டத்தை வெளியிடுங்க. மாநாடு நடந்து இப்போ தான் 2வது வருஷத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறீர்கள். இந்த இடைப்பட்ட காலத்தில் எத்தனை விதமான போராட்டம் நடந்தது? விவசாயத்துக்காக போராட்டம் என்ன பண்ணியிருக்கீங்க? மாணவர்களுடைய கல்வி பிரச்சனைக்காக எத்தனை போராட்டம் நடத்திருக்கீங்க சொல்லுங்கள். இடஒதுக்கீட்டு பிரச்சனைக்காக எத்தனை போராட்டம் நடத்திருக்கிறீங்க? மும்மொழி கொள்கையை எதிர்த்து எத்தனை களம் கண்டிருக்கீங்க? தான் நாங்கள் போய் அன்னைக்கு நடத்தி எங்களுடைய மாணவர்கள் கைதாகிருக்காங்க. நீங்களும் இயக்கம் நடத்திட்டு இருக்கீங்களா? ஏன் போராட்டம் என்கிற அறிவிப்பே இல்லாமல் காவல்துறை எங்களுக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறதுங்கிறது இப்படி. அனுமதி மறுத்தாலும் எதிர்த்து நாங்கள் போரிடுவோம் சொல்லி கைதாகி போய் எங்கள் மாணவர்களும் இளைஞர்களும் போகிறார்களே, அது எங்கே? அப்போ இது என்ன விஷயம்? அது எல்லாத்தையும் அனுமதியோடு தான் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? பிரிட்டிஷ்காரன் அப்படி அனுமதி கொடுத்துருந்தாலும் நாட்டுக்கு அனுமதி கொடுத்து தான் எல்லாம் நடத்தணும்னு நினச்சா நாட்டில் விடுதலை போராட்டமே வந்திருக்காதுங்க, நிச்சயமாக வந்திருக்காது. அனுமதிக்காத விஷயங்களில் தான் நம்முடைய போராட்டங்களே போர்க்குணத்தோடு நடந்தது. அதன் விளைவு தான் அந்த விடுதலை, நம்ம பெற்றெடுத்த விடுதலை. எனவே அந்த அடிப்படையில் சொல்கிறோம், பெரிய பெரிய வீரர்களுக்கும் விடுதலை போராளிகளுக்கும் சிலை வைப்பதோ அல்லது கட் அவுட் வைக்கிறதோ பிரச்சனை அல்ல. அவங்களுடைய கருத்தில் உடன்பட்டு ஓரளவாவது நாம் நடக்கிறோமா என்பதில் தான் நாம் யார் என்பதை காட்டக்கூடிய இடமாக நாங்கள் பார்க்கிறோம். இல்லை சார், இன்னொன்று உங்கள் விமர்சனம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு நடிகரா அப்படி அந்த கண்ணோட்டத்தோட பார்க்குறீங்க இல்லையா? நீங்களுமே இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே கடந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்களோட விஜயகாந்த் அவர்களோட கூட்டணி வச்சவர்கள் தானே. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் விஜயை பார்க்குறீங்களா? இல்லை, நாங்கள் நடிகர்னே பார்க்கல. நான் தான் சொல்கிறேனே, நிறைய திரைத்துறையிலிருந்து சமூகத்திற்கு பங்காற்றியவர்கள் உண்டு. நீங்கள் இந்தி பட உலகத்திலே உண்டு. நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பால்ராஜ் சஹானி எங்கள் கட்சியினுடைய தோழராகவே இருந்தவர், இந்தி பட உலகத்தினுடைய மாபெரும் கதாநாயகனாக இருந்தவர். அவங்களாம் இருந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் சினிமாவையே விட்டுட்டு கட்சியின் போராட்டங்களுக்கெல்லாம் வந்து அதை கண்டித்து நீங்கள் அதையும் பார்க்க வேண்டும் என்றெல்லாம் அனுப்பியதெல்லாம் உண்டு. ஒரு கட்டத்தில் முழுமையாக வெளியேறி வந்தார், அதெல்லாம் நடந்தது. இப்படி நிறையா இருக்கிறாங்க. அலி ஜாஃப்ரியாக இருக்கலாம், மிகப்பெரிய உருது கவிஞர் அலி ஜாஃப்ரி, அவங்கெல்லாம் கம்யூனிஸ்டுகளாக தான் இருந்திருக்காங்க நிறைய. அதே மாதிரி மற்ற மாநிலங்களில் நீங்கள் கேரளா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கில் சொல்லலாம். தகழி சிவசங்கரன் பிள்ளையிலேருந்து ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. நான் தமிழ்நாட்டிலையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ என்எஸ் கிருஷ்ணன் இருந்தார், அவர் எப்படிப்பட்ட பணியை செய்தார்? நம்ம மறுப்பதற்கு ஏதாவது இருக்கா? ஒரு ஆளுமையாக கலை உலக போராளியாக நின்று சமூக மாற்றத்திற்காக அவர்கள் குரல் கொடுத்துருக்கிறார், அங்கீகரிக்கிறோம். எம்ஜிஆர் வந்து திடீர்னு சினிமாவில் இருந்து வந்தவர் அல்ல. அவர் அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். அண்ணாவின் ஈர்ப்பால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்றாரு, அதனுடைய கூட்டங்களுக்காக போகிறாரு. இப்போ அதில் ஒரு 15 வருஷம் பயணித்து தான் தனியாக கட்சிக்கு வர்றாரு, திமுகவில் தான் வர்றாரு. விஜயகாந்த் அவர்கள் ஒரு ஆரம்ப காலத்தில் இருந்துட்டு அப்புறம் அவர் கட்சியாக கொண்டு வந்து ஒரு 10-15 ஆண்டுகள் வேலை செய்திருக்கிறார்.
இல்லை இப்போ விஜய் வந்து வெறும் திரை கவர்ச்சியை மட்டுமே எடுத்து வராங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் நம்ம வைக்கிறோம் இல்லையா? இப்போ எம்ஜிஆர் அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தானே, அவங்களுக்கு ஒரு பணி இருக்கு, அவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குன்றதை தாண்டி அவர்களும் இதே பாணியை தானே பின்பற்றி இருக்காங்க. இல்லை, நான் என்ன சொல்றேன், குறைந்தபட்சம் எம்ஜிஆருக்கு இருந்த ஒரு மாபெரும் ஆளுமை அப்படின்னு வர்றபோது சினிமா கவர்ச்சி மட்டுமே இல்லை, அவர் நாடகத்துறையில இருந்து தான் சினிமாவுக்கு வந்தார், உங்களுக்கு தெரியும். அதோடு இணைந்து அவர் வேலை செய்கிறாரு, அந்த கட்சியினுடைய கூட்டங்களுக்கு, போராட்டங்களுக்கு இதெல்லாம் கலந்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அண்ணாவே அதை பதிவு செய்திருக்கிறாரே, தம்பி நீ வந்து விட்டால் போதும், நீ வந்து மோத்த காட்டினா போதும், பேசக்கூட வேண்டாங்கிற அளவுக்கெல்லாம் சொல்லியிருக்காருல்ல. அப்போ அது வந்து வெறும் இந்த ஈர்ப்பு மட்டுமே இல்லையே. எஸ் ராஜேந்திரன் இருந்திருக்காரு, ஒரு கொள்கைவாதியாக, திராவிட இயக்க கொள்கைவாதியாக இருந்திருக்காருல்ல. இப்படி ஒரு பெரிய பட்டாளமே இருந்திருக்குல்ல. அப்போ எந்த சித்தாந்தம் அல்லது ஒரு இயக்கத்தின் வீச்சு அதிகரிக்கிறதோ அந்த வீச்சு எல்லா துறையிலும் பரிணமிக்கும். இன்னும் சொல்ல போனால் சயின்டிஸ்ட் கூட பல பேர் அதுக்கு உடன்படுவார்கள், எழுத்தாளர்கள் பல பேர் திராவிட இயக்கத்தில் வந்தாங்க, அதே மாதிரி சினிமா துறையிலேருந்து வந்தாங்க, கவிஞர்கள் பல பேர் வந்தாங்க. அப்படித்தான் எம்ஜிஆர் இருந்தார். அதில் தன்னுடைய ஓட்டத்தில், அதில் அந்த பயணத்தில் அவர் பின்னாடி அந்த கட்சியில் முரண்பட்டு வெளியேறாரு. அது ஒரு இயக்கமாக வருது. இன்னும் சொல்ல போனால் அன்று கம்யூனிஸ்டுகள் நின்றதுனால தான் அதிமுக உருவானது. அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள், காலம் சென்ற கல்யாண சுந்தரமும் பாலதண்டாயுதமும். ஆனால் நீங்கள் உங்களோட வரலாறு அப்படி இல்லையே. அப்படி நீங்கள் சமூக பிரச்சனைக்காக குரல் கொடுத்து நாங்கள் பார்க்கலையே, எந்த போராட்டத்துக்கும் நீங்கள் வந்தது இல்லையே. திடீரென்று ஒரு நாள் உங்களுக்கு, நான் சொல்கிறேன், உங்கள் படம் வரலன்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் ஒரு படம், அது என்ன படம்னு தெரியும், தலைவா. எத்தனை நாள் நீங்கள் அங்கே போய் உட்காந்துருந்தீங்க அந்த அம்மாவுக்கு முன்னாடி? அப்போ எங்கே போனது உங்களுடைய வீரம் விவேகம்லாம்? அந்த ஒரு லைனு தானே, அல்டிமேட் டு லீடா, டைம் டு லீடு, டைம் டு லீடு. அது எடுத்தால் தான் படம் வரணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டவர்கள் தானே நீங்கள். இது வந்து மன்னர் வாரிசுங்கிறீங்க. நீங்கள் என்ன, உங்கள் அப்பா சினிமா துறையில் இயக்குனராக இல்லைன்னா நீங்கள் எப்படி சினிமாவில் வந்திருப்பீங்க? உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு குப்பனுக்கும் சுப்பனுக்கும் கிடைத்து கொண்டிருக்கிறதா? பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் மாதிரி நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் சினிமா துறையில். அதான் உண்மை. உங்கள் சொந்த உழைப்பால் மட்டும் நீங்கள் முன்னேறலை, அந்த பின்புலமும் இருக்கிறது. அந்த பின்புலம் சரி என்றால் கட்சிகளில் குடும்பங்க திமுகவில் இவர்கள் வந்ததும் சரிதானே. அப்போ அது திமுகவில் வந்து சரியில்லைன்னா நீங்கள் வந்ததும் சரியில்லைன்னு தானே. அப்படித்தானே பொதுவில் என்று பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்போ சினிமாவையும் அரசியலும் ஒரே தட்டில் தான் பார்க்கணுமா? அப்போ இல்லை, நீங்கள் உங்கள் பார்வை அப்படி தானே இருக்கு. அதனால சொல்கிறேன், நான் எந்த துறையும் வேறுபட்டதில்லை, எந்த துறையிலிருந்து அரசியலுக்கு வரலாங்க, அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் குறைந்தபட்சம் அரசியலை உள்வாங்கி மக்களுக்காக சேவையாற்றி அதில் வர்ற அந்த அந்த இன்னும் சொல்ல போனால் அதில் வர்ற அனுபவங்களின் திரட்சியாக நீங்கள் மிளிர்ந்து வரணும். அது இல்லை, வெறும் ஆட்சி அதிகாரம் என்று கனவுல வர்ற போது நிச்சயம் அது வந்து மக்களுக்கு எதிரான ஒன்றாகத்தான் முடியும். அதனால தான் நாங்கள் எதிர்க்கிறோம். நிச்சயமா தொடர் பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் பதில் சொன்னமைக்கு நன்றி. மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கன்னா, மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு % தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.